Hi students, 12th Standard Accountancy, Chapter 4, Exercise Sum Number 4. From the following information relating to Sridevi Enterprises, calculate the value of goodwill on the basis of 4 years of purchases, average profit 3 years. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ரீதேவி என்டர்பிரைசஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க வேல்யூ ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த பேசிஸில்? ஆன் த பேசிஸ் ஆஃப் 4 years ஆஃப் பர்ச்சேசஸையும் ஆவரேஜ் ப்ராஃபிட் 3 years. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 3 years இங்கே கொடுத்துருக்காங்க. 3 years ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஃபிட்லேருந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அந்த 4 years ஆஃப் பர்ச்சேசஸில் மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு குட்வில் கிடச்சிரும், வேல்யூ ஆஃப் குட்வில் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஃபார் த 3 years கொடுத்துருக்காங்க. 31st December 2016, 17, 18 1,75,000, 1,50,000, 2 lakh rupees ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது நான் ரெக்கரிங் இன்கம் 45,000 rupees இஸ் இன்க்ளூடட் இன் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த இயர் 2016 கொடுத்துருக்காங்க. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த இயர் 2017 வாஸ் ஓவர் வேல்யூடு பை 30,000 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஏல இருக்கிறது நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன செய்வோம், 3 years ஆஃப் ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 கண்டுபிடிச்சாக்க ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு வந்துடும். அதை 4 மல்டிப்ளை பண்ணாக்க நமக்கு குட்வில் கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ ஏவை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ண வேண்டியது தான். இங்கே பியில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெக்கரிங் இன்கம் 45,000 இன்க்ளூடட் இன் த ப்ராஃபிட் ஆஃப் த இயர் 2016 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெக்கரிங் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சு, அப்போது இந்தையும் பியும் சியும் தான் நமக்கு இந்த சம்மில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? நான் ரெக்கரிங் இன்கம், க்ளோசிங் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நான் ரெக்கரிங் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணி கரெக்ஷன் பண்ணிவிடுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெக்கரிங் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், இந்த ஏபிசி மூணுத்தையுமே ஒரு டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணி இந்த 3 இயர்ஸ்க்கு 2016, 17, 18 இயர்ஸோட ப்ராஃபிட்டோட நம்ம அலைன் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கால்குலேஷன் ஆஃப் த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். ஏன்னா இப்போ புதுசாக நான் ரெக்கரிங் இன்கம், ஓவர் வேல்யூஷன் ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக்குன்னு 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்வோம், ப்ராஃபிட் கரெக்டாக அக்யூரேட்டாக அவங்க கொடுக்கல, 3 years ப்ராஃபிட் கொடுக்கல. இதெல்லாம் கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பர்டிகுலர்ஸ் 3 years 2016, 17, 18 போட்டுக்கிறோம். ப்ராஃபிட் 2016ஓட 1,75,000, 2017ஓட ப்ராஃபிட் 1,50,000 அண்ட் 2018ஓட ப்ராஃபிட் 2 lakh rupees என்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க நான் ரெக்கரிங் இன்கம் 45,000 இஸ் இன்க்ளூடட் இன் த ப்ராஃபிட் ஆஃப் த இயர் ஆஃப் 2016 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்கிறோம், 2016 தான் இந்த 45,000 என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த நான் ரெக்கரிங் இன்கம்ன்றது பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ரெக்கரிங் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ரெக்கரிங் இன்கம்னாக்க அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். ஓகேங்களா? அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் இல்லைனாக்க இர்ரெகுலர் இன்கம் இல்லைனா இன்ஃப்ரீக்வெண்ட் இன்கம். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி அவங்க 1,75,000 2016க்கு ப்ராஃபிட் கிடச்சிடுச்சு. எவ்வளோ கிடச்சிருக்கு, 1,75,000 rupees கிடச்சிது. இதை தவிர அவங்களுக்கு 45,000 rupees இன்கம் வந்திருக்கு. அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருக்கு. இந்த வருஷம் மட்டும் அன்எக்ஸ்பெக்டட், மற்ற வருஷத்துக்குலாம் கொடுக்கல பாருங்கள், 17க்கு 18க்குலாம் கொடுக்கல, வெறும் ப்ராஃபிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2016 மட்டும் நான் ரெக்கரிங் இன்கம் 45,000, அதாவது ப்ராஃபிட் 1,75,000 இல்லாமல் 45,000 நான் ரெக்கரிங் இன்கம் வந்திருக்கு. நான் ரெக்கரிங் இன்கம்னா என்ன சொல்லியிருக்கேன், அன்எக்ஸ்பெக்டட் இன்கம், இர்ரெகுலர் இன்கம். இர்ரெகுலர் இன்கம்னாக்கா வருஷம் அந்த மாதிரி வரல பாருங்கள், 2016 மட்டும்தான் வந்திருக்கு. இர்ரெகுலர் இன்கம், இன்ஃப்ரீக்வெண்ட் இன்கம். ஓகேங்களா? நான் ரெக்கரிங் இன்கம்னா அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஒரு எக்ஸாம்பிள், எப்படி இர்ரெகுலர் இன்கம், எப்படி அன்எக்ஸ்பெக்டடாக இன்கம் வந்தது, இந்த ப்ராஃபிட் தவிர திடீர்னு எப்படி இது வந்தது, சடனாக எப்படி வந்தது, இந்த 45,000 இன்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு பூஜா ஷாப் வச்சுருக்கோம். அது எங்கே இருக்கும், கோயிலை சுற்றி தான் இருக்கும். ஏதாவது சிவன் கோயிலோ முருகன் டெம்பிள் ஏதோ ஒரு கோயிலை சுற்றி நியர்பை டெம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பூஜை கடை வச்சுருக்கோம். ஓகேங்களா? அங்கே என்ன தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணியிருக்கோம். அது வருஷம் வியாபாரம் பண்ணுறதுல நமக்கு 2016 1,75,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ 2016 மட்டும் நான் ரெக்கரிங் இன்கம்னா அன்எக்ஸ்பெக்டடாக 45,000 rupees இன்கம் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கோமோ 2016 ஏதாவது ஒரு கும்பாபிஷேகம் நடந்திருக்கலாம் அந்த கோயிலுக்கு. ஓகேங்களா? இல்லை இப்போது
கும்பகோணத்தில் இருக்கிற மாசிமக திருவிழான்னு சொல்லுவாங்க. அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்கும். மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரத்தில் வரும்போது அந்த கும்பகோணத்தில் இருக்க கோயிலில் திருவிழா நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எந்த ஊரில் இருக்கிறவங்களும், ஈவன் வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள் கூட இந்த மாசி மக திருவிழாவுக்கு கும்பகோணத்துக்கு வந்துடுவாங்க. அப்போது அங்கே நியர்பை அந்த டெம்பிளை சுற்றி இருக்கிற ஷாப்புலலாம் என்ன வரும், நல்லா பிஸ்னஸ் கிடைக்கும். ஏன்னா மக்கள் என்டையர் பிளேசஸில் இருக்க வேர்ல்டு லெவலில் இருக்கவங்களெல்லாம் அந்த பிளேஸில் வந்துடுவாங்க. இந்த கோயிலை சுற்றி அந்த கும்பாபிஷேகம் பார்க்க வந்துடுறாங்க. பீப்புள் திடீர்னு கேதர் ஆகிடுவாங்க. நாட் ஓன்லி பூஜா ஷாப், ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, அதே போல் நிறையா ஹோட்டலில் இருக்க ரூம்லலாம் தங்கி அந்த கும்பாபிஷேகம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ ரூம்ஸு, ரெசார்ட்ஸு, ஹோட்டல்ஸு, பூஜா ஷாப்ஸு எல்லாமே என்ன ஆகும், அந்த திருவிழாம்போது எக்கச்சக்க லாபம் அந்த வருஷம் மட்டும் பார்ப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் நான் ரெக்கரிங் இன்கம். அதாவது இந்த 12 வருஷத்துக்கு ஒரு இது வருஷம் வராது. ஓகேங்களா, இர்ரெகுலர் இன்கம் இது. ஓகேங்களா, அதனால் இது 45,000 ருபீஸ் கிடச்சிது. இப்போ எக்ஸாம்பிள் புரிஞ்சுதுங்களா. இப்போ இந்த 45,000 ருபீஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க, இது அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ப்ராஃபிட் என்ன பண்ணணும், இது சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த அன்எக்ஸ்பெக்டட் இன்கம்மை, இர்ரெகுலர் இன்கம் என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டில் சப்ட்ராக்ட் பண்ணணும். ப்ராஃபிட் எவ்வளவு, 1,75,000. நான் ரெக்கரிங் இன்கம் எவ்வளவு, 45,000. ஸோ 1,75,000 ருபீஸில் 45,000 ருபீஸ் போயிடுச்சுன்னா 1,30,000 ருபீஸ். ஓகேங்களா, மற்ற அமௌண்ட்டு 1,50,000 ருபீஸ் 2017 இருக்கிறது அப்படியே என்ட்ரு பண்ணிடணும். 2,00,000 ருபீஸ் 2018 இருக்கிறதையும் அப்படியே என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போது 2016க்கு மட்டும் ப்ராஃபிட் என்ன பண்ணிட்டோம், கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம் 2016க்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் 2017 வாஸ் ஓவர் வேல்யூடு பை 30,000 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, 30,000 ருபீஸ் எந்த வருஷம், 2017. இப்போ நல்லா கவனமாக கவனிங்க. க்ளோசிங் ஸ்டாக் எங்கே அப்பியர் ஆகும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே நிறைய தடவை படிச்சிருக்கோம். ஃபைனல் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக் எங்கே அப்பியர் ஆகுதுனாக்க, க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடில், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் தான் க்ளோசிங் ஸ்டாக் அப்பியர் ஆகும். ஓகேங்களா, ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கோட ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,50,000 ருபீஸ். ஓகேங்களா, பட் பை மிஸ்டேக்காக 30,000 ருபீஸ் ஓவர் வேல்யூ பண்ணிட்டாங்க, அதிகமாக எழுதிட்டாங்க. ஓவர் வேல்யூனா என்னது, 30,000 ருபீஸ் பை மிஸ்டேக் ஓவர் 30,000 ருபீஸ் என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ தவறுதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகிடுது, 1,50,000 ஓவர் வேல்யூஷன் ஆஃப் 30,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க 1,80,000 ருபீஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. க்ளோசிங் ஸ்டாக் எங்கே அப்பியர் ஆகும், ஃபைனல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் தான் க்ளோசிங் ஸ்டாக் அப்பியர் ஆகுது. ஆக்சுவல் வேல்யூ 1,50,000 ருபீஸ். அவங்க பை மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்க, தவறுதலாக 30,000 ருபீஸ் ஓவர் வேல்யூ பண்ணிட்டாங்க. அதனால் 1,80,000 ருபீஸ் ஆகிடுச்சு. இப்போது கிரெடிட் சைடில் அதனால் என்ன ஆயிடுச்சு, டோட்டல் அதிகமாகிடுச்சு. கிரெடிட் சைட் டெபிட் சைடை விட கிரெடிட் சைட் வேல்யூ அதிகமாகிடுச்சு. எந்த சைடில் வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த தான் நம்ம என்ன செய்வோம், டோட்டலாக கன்சிடர் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் கிரெடிட் சைடில் டோட்டல் அதிகமானதுனால டெபிட் சைடில் தான் ப்ராஃபிட் வரும். கிராஸ் ப்ராஃபிட் எங்கே வரும், டெபிட் சைடில் கிடைக்கும். பேலன்சிங் ஃபிகர் எங்கே வருது, டெபிட் சைடில். ப்ராஃபிட் டெபிட் சைடில் ஆகிடுச்சு. இப்போ இது என்ன ஆயிடுது, இது ஓவர் வேல்யூஷன் தான். இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ டெபிட் சைடில் ப்ராஃபிட் கிடச்சதுனால இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்ன்றதுனால டெபிட் சைடில் ப்ராஃபிட் போனதுனால இதை என்ன செய்கிறோம், லெஸ் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் 30,000 ருபீஸ். இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1,50,000, ஆக்சுவல் வேல்யூ 1,50,000 ருபீஸ். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1,20,000 ருபீஸ் நமக்கு ஆக்சுவல் க்ளோசிங் ஸ்டாக் கிடச்சிடுச்சு. மற்ற இயர்தெல்லாம் அப்படியே என்ன இருக்கோ அதை என்ட்ரு பண்ணுறோம். 1,30,000 ருபீஸ், 2,00,000 ருபீஸ் என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நல்லா கவனிங்க. க்ளோசிங் ஸ்டாக் எப்போ வரும், 31 டிசம்பர் 2017 க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு, ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் 30,000 ருபீஸ். இப்போ இந்த ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கு நெக்ஸ்ட் இயரில் என்ன ஆகிடும், ஓப்பனிங் ஸ்டாக் ஆகிடும். இந்த வருஷத்து கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடோட க்ளோசிங் ஸ்டாக் நெக்ஸ்ட் இயரோடது ஓப்பனிங் ஸ்டாக் ஆகும் ஆஸ் பர் த ஃபார்மேட். ஓகேங்களா, இப்போ 1 ஜான்வரி 2018 ஜான்வரியோடது எவ்வளவு, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு, ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் 30,000 ருபீஸ் நெக்ஸ்ட் இயர் என்ட்ரு பண்ணிட்டோம். புரியுதுங்களா இப்போது. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, இதை என்ன பண்ணணும், அந்த 30,000 ருபீஸ் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்காக ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இதை என்ன பண்ணணும்னாக்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே அப்பியர் ஆகுதுன்றதை பார்க்கணும் இது ஃபைனல் அக்கௌண்ட்டில். இப்போ இங்கே கவனிங்க, ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே அப்பியர் ஆகும் ஃபைனல் அக்கௌண்ட்டில்,
டெட்டார் சைடில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெட்டார் சைடில் தான் என்ன ஆகும் ஓப்பனிங் ஸ்டாக் அப்பியர் ஆகும். எடுத்த உடனே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன செய்வோம் டெட்டார் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், க்ளோசிங் ஸ்டாக்கை வச்சு முடிப்போம். கிரெடிட்டார் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் வச்சு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே அப்பியர் ஆகுது டெட்டார் சைட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெட்டார் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவு 2 lakh rupees கொஸ்டினில் இருக்கிறது நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளவு 2 lakh rupees. பட் பை மிஸ்டேக் என்ன ஆகிடுச்சு ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் 30,000 rupees தவறுதலாக என்ட்ரு பண்ணிட்டோம் பை மிஸ்டேக். ஓகேங்களா. அதனால் என்ன ஆயிடுச்சு டெபிட் சைடில் டோட்டல் வேல்யூ அதிகமாகிடுச்சு. கிரெடிட் சைடை விட டெபிட் சைடு அதிகமாகிடுச்சு. ஏன்னா பை மிஸ்டேக் 30,000 rupees நம்ம என்ன செஞ்சிட்டோம் என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டெபிட் சைடோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எதை விட கிரெடிட் சைடை விட. அப்போ டோட்டல் நமக்கு எங்கே கிடைக்கும் டெபிட் சைடில் தான் டோட்டல் கிடைக்கும். ஸோ 2,30,000 rupees டெபிட் சைடில் டோட்டல் கிடச்சிச்சு. இப்போ டெபிட் சைடில் டோட்டல் கிடச்சிதுன்னா பேலன்சிங் ஃபிகர் எங்கே வரும் உங்களுக்கு ஆஸ் பர் த ஃபார்மேட் கிரெடிட் சைடில் தான் பேலன்சிங் ஃபிகர் வரும். டெபிட் சைடில் டோட்டல் கிடச்சாக்க கிரெடிட் சைடில் லாஸ் ஆகும் இல்லைங்களா ஆஸ் பர் த ஃபார்மேட். ஞாபகம் இருக்குங்களா 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கிரெடிட் சைடில் லாஸ் வந்துடுச்சு. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ என்ன செய்கிறோம் நம்ம ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் அந்த 30,000 rupees-ஐ ஆட் பண்ணிடுறோம். அப்போ 2 lakh + 30,000 rupees என்ன ஆகிடுது 2,30,000 rupees ஆகிடுச்சு. மற்ற அமௌண்ட் ஆஸ் யூஷுவல் என்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன ஆகிடுது 3 yearsக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டோம் நான் ரெக்கரிங் இன்கம் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம் 1,30,000 rupees. 2017 க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் 30,000 rupees அட்ஜஸ்ட் பண்ணி 1,20,000 rupees கண்டுபிடிச்சிட்டோம். 2018 இந்த 30,000 rupees க்ளோசிங் ஸ்டாக்கு நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக்காக வந்ததுனால 2018 நம்ம என்ன செஞ்சிட்டோம் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் என்னது அட்ஜஸ்டட் ஆஃப்டர் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் ஃபார் 3 years 1,30,000 rupees 1,20,000 rupees 2,30,000 rupees. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் குட்வில் வேல்யூ ஆஃப் த குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ வேல்யூ ஆஃப் த குட்வில் கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னது அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னாக்கா அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்மேட் என்னது டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் 3 yearsக்கு இப்போ தான் நம்ம ஆஃப்டர் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 1,30,000 rupees கொஸ்டினில் இருக்கக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்த ப்ராஃபிட்டை தான் எழுதணும். ஓகேங்களா. 1,30,000 rupees 1,20,000 rupees 2,30,000 rupees இது மூணுத்தையுமே ஆட் பண்ணால் டோட்டல் ப்ராஃபிட் 4,80,000 rupees கிடச்சிருது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 2016 17 18 ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 ஸோ 3 கிடச்சிச்சு. ஸோ 3 எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் கேன்சல் பண்ண போகிறோம் 1 3 is 3. ஓகேங்களா. ஸோ 4ல் 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 ஸோ இது 18 ஆகிடுது. அப்போது 6 3s are 18 இந்த 40வை நீங்கள் என்ன பண்ணிடுறோம் என்ட்ரு பண்ணிடுறோம். ஓகேங்களா. இப்போ என்ன கிடைக்குது 1,60,000 rupees கிடைக்குது. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் இயர்க்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு 1,60,000 ரூபா ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகேங்களா. இப்போ குட்வில் என்ன கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஒரு வருஷத்துக்கு 1,60,000 ரூபா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 4 years கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,60,000 ரூபானாக்கா 4 வருஷத்துக்கு எவ்வளோனா 4 × 1,60,000 எவ்வளோ வருது 6,40,000 ரூபா. இதுதான் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் எவ்வளவு 6,40,000 ரூபா. எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டேக் கேர்.